நம்ம ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிக்கும் போதுமே நம்ம மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய எண்ணங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போது ஒரு சில நாட்களில் நம்ம சந்தோஷமான விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். இல்லை அன்னைக்கு நடக்க போகிற சில விஷயங்களை பற்றி யோசிப்போம். இல்லை நம்ம சில வருத்தமான விஷயங்களை பற்றி கூட நம்ம எந்திரிச்ச உடனே யோசிக்கிறது உண்டு. அப்போது நம்ம ஒரு நாளுடைய தொடக்கத்தில் நம்ம என்ன மாதிரி எண்ணங்கள் வச்சுருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம அந்த நாளை அணுகுவோம், அந்த நாளும் நமக்கு அமையும். அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்களும் நம்ம எண்ணங்களை எப்படி வச்சுக்கிறோன்றதை பொறுத்து தான் வந்து இங்கே உங்கள் வாழ்க்கையே அமையுதுன்னு சொல்லலாம். அப்போது சில பேர்த்துக்கு தான் நாளை தொடங்கும் போது ஒரு சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன், என்ன இப்படி இருக்குது, என்ன இந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கும், ஏன் நம்ம இன்னும் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் தாட்டோட தொடங்குறீங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பத்தோடு ஆரம்பிக்கிறீங்கன்னா, இனிமேல் நாளிலிருந்து நீங்கள் எந்திரிக்கிற ஒவ்வொரு நாளும் நான் இப்போ கொடுக்குற சின்ன சின்ன செல்ஃப் டாக்ஸை உங்களுக்குள்ளே யோசிச்சுட்டு அந்த நாளை தொடங்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நன்றி எழுதணும். அதனோட சேர்த்து முடிஞ்சால் நேரம் இருந்தால் இதையும் செய்யுங்க. செல்ஃப் டாக் அப்படின்றது நமக்குள்ளேயே நம்மளே பேசிக்கிற ஒரு விஷயம் தான். இது நம்ம தெரிஞ்சும் சில நேரங்களில் பண்ணுவோம், சில நேரத்தில் நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது கற்பனை பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா, அதாவது டே ட்ரீமிங்னு சொல்லுவோம். அப்போவும் நம்மளோட நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இந்த செல்ஃப் டாக்கை மோஸ்ட்லி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனாலேயே தான் நான் வந்து இந்த ப்ராக்டிசஸில் இருக்கும்போது நிறைய நேரங்கள் சும்மா இருக்காதீங்க. ஏன்னா டே ட்ரீமிங்குள்ளே போயிட்டிங்கன்னா அவங்க எண்ணங்கள் வந்து கண்ட்ரோல்டாக இருக்காதுன்னு சொல்லுவேன். பட் நான் இப்போ சொல்கிற விஷயங்கள் வந்து ஒரு பிளான்டு கன்ஸ்ட்ரக்டிவ் செல்ஃப் டாக்காக இருந்தால் நீங்கள் பண்ணலாம். அதாவது மனசுக்குள்ளே சொல்லி பார்க்குறோம் இல்லையா, நமக்கு நம்மளே சில விஷயங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அது வந்து தெரிஞ்சு தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சில ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். முதல் விஷயம், யூ ஆர் கேப்பபிள். அதாவது எனக்கு என்ன திறன்கள் தேவையோ அதனோட தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறது. நான் திறமையானவன் அப்படின்னு வச்சுக்கலாமே. இதை சொல்லும்போது சில பேர்த்துக்கு எங்கிட்ட திறமைகள் தான் இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் வரலாம். நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையை சரியாக செஞ்சுருந்தீங்க, இல்லை உங்கள் உழைப்பை போட்டோ உங்களுடைய ஐடியாஸை வச்சோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து திறமையாக கையாண்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை தாராளமாக சொல்லிக்கலாம். எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து எல்லாத்தையும் செஞ்சுருக்கணும், நம்ம உடனே முன்னேற்றம் அடைஞ்சிருக்கணும், நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கஷ்டமான சூழல் இருக்கும் அப்படின்னு கவனிக்காமல் இது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்க, உங்கள் திறமையை பயன்படுத்தி என்ன செஞ்சுருப்பீங்க, ஏதாவது ஒரு விஷயம் 2 விஷயம் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கூட உண்மையிலேயே யூ ஆர் கேப்பபிள் தான். நம்ம அடுத்தவங்களை பார்த்து அவங்க கூட கம்பேர் பண்ணி அவங்க 100 விஷயம் செஞ்சுருக்காங்க, நான் 2 தானே செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது இல்லாமல் இன்றைக்கி உங்களால் என்ன செஞ்சுருக்க முடியுது, உங்களால் என்ன வச்சுருக்க முடியுது, அதுக்கு முதல்ல நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்போ இந்த செல்ஃப் டாக்கில் நீங்கள் முதல் சொல்ல வேண்டிய விஷயம், நான் முழுமையான திறமைகளோடு தான் இருக்கேன் அப்படின்றது. அடுத்த விஷயம், யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல். நான் வந்து முழுமையான வெற்றிகள் அடைஞ்சிருக்கேன், நான் வந்து எனக்கு தேவையான வெற்றிகள் அடைஞ்சிருக்கேன். இது எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். அதாவது இதை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்குள்ளே இது வரைக்கும் நீங்கள் நம்புகிற வெற்றிகரமான ஒரு செயல் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுலேருந்து, ஒரு வேலையை வாங்குறதுலேருந்து, இல்லை உங்களுடைய ஏதாவது ஒரு முயற்சி வெற்றி அடைஞ்சு அதை கொண்டாடிருப்பீங்க, ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க, என்ன வேணா இருக்கட்டும், உங்களுடைய ஏதாவது ஒரு சக்ஸஸ் அந்த இடத்துல நினச்சி பார்த்துக்கிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்லும்போது அது உண்மையாகுது. அந்த உண்மையை திரும்ப திரும்ப நீங்கள் கான்ஷியஸ்குள்ளே செல்ஃப் டாக்கை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கான்ஷியஸ் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செல்ஃப் டாக் பண்ணும்போது உங்களுடைய எண்ணம் வெற்றியை நோக்கி மட்டுமே தினமும் செயல்படும். அடுத்த விஷயம், யூ ஆர் கம்ப்ளீட். அதாவது நான் முழுமையான மனிதன் அப்படின்றத உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறது. இப்போது நம்மக்கிட்ட இந்த குறை இருக்குது, அந்த குறை இருக்குதுன்னு சொல்லி நம்ம அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதும் உண்டு, இல்லை நமக்கு நம்மளே நினச்சி ஃபீல் பண்ணிப்போம். இன்றைக்கி உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு கை இருக்குது, அதை வச்சு எழுத முடியுதா, இல்லை உங்களால் நடக்க முடியுதா, இல்லை அட்லீஸ்ட் ஒரு கால் இருக்கா, ஒரு கண் ஒழுங்காக தெரியுதா, என்ன இருக்கோ அதுக்கு யூ ஷுட் ஃபீல் கம்ப்ளீட். அதாவது நம்ம குறைகளை நம்ம வந்து பெருசாக சொல்லி நம்மளுடைய தோல்விகளுக்கு காரணமாக சொல்லுவோம், இல்லை நம்ம முயற்சிகளுக்கு தடையாக இருக்குன்னு காரணமாக சொல்லுவோம். அப்படிங்க எதுவுமே கிடையாது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய அத்லெட்ஸ் பார்த்துருப்பீங்க, இல்லை நீங்கள் சொல்கிற குறைகளோடு இருக்கிறவங்க, இல்லை நீங்கள் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிற குறைகளோடு இருக்கிறவங்க உங்களோட சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த குறைய, இந்த ஒரு இன்கேபபிள் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து நீங்கள் முழுமையாக உங்களை உணரலை அப்படின்னாவே நீங்கள் வந்து அந்த நாளை தொடங்கிறதுக்கு நிறைய தடைகளை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போது ஐ எம் கம்ப்ளீட் அப்படின்றது, அதாவது நான் முழுமையான மனிதன் தான் அப்படின்றத உங்களுக்கு நீங்களே கண்டிப்பாக சொல்லிக்கணும். அடுத்த விஷயம், ஐ எம் வர்தி. அதாவது நான் எல்லா தகுதிகளோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறது. இது தகுதின்னு பேசும்போது இங்கே நிறைய பேர் உணர்கிற விஷயம் என்னென்னா, நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், எனக்கு அளவான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கிடைக்கும், நான் நிறையா படிச்சிருக்கேன், எனக்கு இந்த லெவல் தான் கிடைக்கும். அப்போது என்னை விட சில பேர் வந்து இன்னும் பெரிய படிப்புகள்லாம் படிச்சிருக்காங்க,
இது படிப்பை வச்சோ, நீங்கள் வளர்ந்து வந்து இடத்த வச்சோ, உங்கள் சரௌண்டிங்ஸை வச்சோ, நீங்கள் இருக்கிற ஊரை வச்சோ, இப்போ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னா, நான் பிறந்தது ஒரு சின்ன ஒரு ஊர் தான், ஒரு வில்லேஜ் தான், அங்கே வந்து இவ்வளோ பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் இல்லை நான் பண்ண போகிற பிஸ்னஸ்க்கு என் ஊரில் பெருசாக மதிப்பில்லைன்னு சொல்லி நம்ம இருக்கிற சூழல், அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை பற்றியோ, இல்லை நமக்குன்னு ஒரு தகுதியை வரையறை வச்சுக்கிட்டோ நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே நம்ம தகுதி அளவாக தான் இருக்குது, அதனால் எனக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியல, அதனால் இந்த நாளை வந்து நான் சிறப்பாக பார்க்க முடியலன்னு சொல்லுவாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. தகுதின்றது உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்கிற ஒரு விஷயம்தான். இப்போது உங்கள் ஏஜில் உங்கள் படிப்பை வச்சுக்கிட்டு உங்கள் கிளாஸ்மேட் இல்லை உங்களுடைய ஒரு பேட்ச்மேட் வந்து இன்றைக்கி உங்களை விட கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது நமக்கு என்ன இங்கே வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, உங்களுடைய இலக்குகள் பெருசாக இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் எப்போவுமே அந்த தகுதி அப்படின்ற விஷயத்த காரணம் காமிச்சு நீங்கள் முன்னேறி போக முயற்சிக்காமல் இருந்திருக்கலாம். அப்போது நான் தகுதியானவன் அப்படின்றத தினம் தினம் உங்களுடைய இந்த செல்ஃப் டாக்கில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஐ எம் ஜென்யூன். இப்போது ஜென்யூன் அப்படின்றது நான் உண்மையாக தான் இருக்கிறேன், நான் வந்து நல்லவனாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறது. இங்கே வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒருத்தர்கிட்டையாவது உண்மை பேசியிருக்கீங்களா, இல்லை நிறைய பேர்கிட்ட உங்களுடைய உண்மை முகத்தை நீங்கள் காமிச்சிருக்கீங்களா, இல்லை மனசார சில பேர்த்துக்கு உதவி பண்ணியிருக்கீங்களா, ஜென்யூனாக இருந்திருக்கீங்களா அப்படின்னா இதை நீங்கள் சொல்லிக்கலாம். இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, சில நேரங்களில் நம்ம பேசுகிற விஷயங்கள், நம்ம பண்ணுற விஷயங்கள் மேலே நமக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் இருக்கும். சில இடங்களில் சில பொய்கள் பேசியிருப்பீங்க, சில இடங்களில் ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்காக நீங்கள் நடிச்சிருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் சொன்ன ஒரு பொய்யோ உங்கள் நடிப்போ அடுத்தவங்களை பாதிக்காமல் இருக்கிற வரைக்கும் அது பெரிய தப்புன்னு எடுத்துக்க வேணாம். இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த கில்ட் ஃபீலிங்கோட ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சேர்த்திக்கோங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு வேண்டி நீங்கள் பொய் சொல்லிட்டு இதை சொல்லிக்கலாம் அப்படின்றது கிடையாது. உங்களோட பொய் அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காத வரைக்கும் வந்தது சரிதான். ஆனாலும் நான் வந்து உண்மையானவன் அப்படின்னு சொல்லிக்கும் போது அட்லீஸ்ட் ஒருத்தருக்கிட்டே அந்த உண்மையை காமிச்சிருப்பீங்க, உண்மையை சொல்லியிருப்பீங்க, ஒரு ஜென்யூனாக நடந்திருப்பீங்க. அந்த நிகழ்வை யோசிச்சுக்கிட்டு இதை சொல்லிக்கோங்க. அடுத்தது ஐ எம் ஜெனரஸ். அதாவது நான் வந்து எல்லா இடங்கள்லையும் என்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதாவது இன்றைக்கி யாரோ ஒருத்தருக்கு உதவி இருக்கீங்க, அது பணமாக தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுடைய ஒரு ஐடியாஸை கொடுத்து உதவி இருக்கலாம், இல்லை உங்களுடைய படிப்பின் மூலமாக உதவி இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் அடுத்தவங்களுக்கு நீங்கள் உபயோகமாக இருந்திருந்தீங்க, ஏதாவது சொல்லி கொடுத்துருந்தீங்க, இல்லை அவங்க வாழ்க்கைக்கு முன்னேறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக யூ ஆர் ஜெனரஸ்ன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். அதாவது ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து இந்த செல்ஃப் டாக் பண்ணும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கும் போது இன்னும் அதிகமாக கொடுக்கறதுக்கான ஒரு எண்ணமும் வரும், சுற்றி இருக்கிறவங்கள மதிக்கிறதுக்கான ஒரு மனநிலையும் வரும். ஏன் இதை முக்கியமாக இங்கே சொல்லலாம் அப்படின்னா, நம்ம சில பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்னால மனிதர்கள் மேலே சில கோவம் இருக்கும், இல்லை நம்மளுடைய அந்த கொடுக்கணுன்ற எண்ணம் குறைவாக இருக்கலாம், நமக்கு இருக்கிற நிலையை வச்சுக்கிட்டே நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கலாம். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நான் பணமாவோ படிப்பாவோ உதவியாவோ நிறையா நான் பண்ணியிருக்கேன், என்னால் இதுக்கு மேலேயும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை உங்கள் மனசுக்குள்ள உருவாக்கும் போது நீங்கள் இந்த ஜெனரஸ்ன்ற ஃபீலிங் உங்களுக்கு வரும்போது நீங்கள் ஏதோ எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இன்விசிபிள் ஸ்டேட்டஸ் அப்படியே அப்லிஃப்ட் ஆகிற மாதிரி ஒரு தாட் வரும். அதுக்காக இதை நான் சொல்கிறேன். கடைசியாக நீங்கள் வந்து உணர வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை சின்ன சின்ன நிகழ்வுகளும் சரி, இல்லை ஒரு கஷ்டமான மோசமான ஒரு பெரிய நிகழ்வுகளும் சரி, இல்லை நீங்கள் பார்த்த சக்ஸஸும் சரி, உங்கள் எண்ணம் உங்களுடைய செயலால் மட்டும்தான் நடந்திருக்கும். இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம். ஏன்னா எந்திரிச்ச விட்டே நம்ம வந்து இன்றைக்கி நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல நடக்கலைன்னா அதை யார் மேலே ப்ளேம் பண்ணலாம், எந்த சூழ்நிலை மேலே ப்ளேம் பண்ணலான்னு தான் பார்ப்போம். இங்கே நம்ம அப்படி ப்ளேம் பண்ணுறதுக்கு இங்கே யாரும் இல்லை, எந்த சூழலும் கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதாவது இங்கே நம்ம உருவாக்குறதும் நம்ம தான், நம்ம வாழ்க்கையை வந்து அழிக்கிறதுக்கான சில விஷயங்களை வைக்கிறதும் நம்ம தான். எல்லாமே எண்ணத்தால் மட்டும்தான் உருவாகும். இப்போ நீங்கள் ஒரு செயலை செய்யணும், ஒரு பொருளை எடுக்கணும், கீழே வைக்கணும் அப்படின்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேருந்து போகுது, உங்கள் கான்ஷியஸ்குள்ளே தான் போகுது. அப்போது ஒரு கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க, பார்க்க போகிறீங்க, உணர போகிறீங்கன்னா அது மட்டும் எப்படி அடுத்தவங்க கொடுக்க முடியும்? ஒரு தப்பான செயலை செஞ்சுருப்பீங்க, ஒரு தப்பான முயற்சி எடுத்திருப்பீங்க, தப்பான டைரக்ஷன் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, அந்த இடத்துல போய் இவங்களால் நடந்துச்சு, சூழலால் நடந்துச்சுன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு சூழலால் என் பிஸ்னஸ் போயிடுச்சுன்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கான மாற்றை நீங்கள் யோசிக்கலை, அந்த இடத்துல அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் நீங்கள் உட்காந்து திங்க் பண்ணலை, அந்த சூழலை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ இங்கே எதுவுமே உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல், ஒப்புதல் இல்லாமல் இங்கே நடக்காது. அப்போ உங்கள் எண்ணங்கள் தான் இங்கே அத்தனையும் வந்து உருவாக்குது, அழிக்குது உங்கள் லைஃப்பில். அப்படின்னா யூ ஹவ் டு ஃபீல் தட் யூ ஆர் அ காட். அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான கடவுள் நம்புங்க. இது வந்து நம்புங்கன்னு சொல்கிறதுனால பிலீஃப் சிஸ்டம் எடுத்துக்க வேணாம். உண்மையை சொல்லணுன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் உருவாக்குறீங்க, நீங்கள் தான் அழிக்கிறீங்க. அப்போ அதுக்கான டெஃபினிஷன் வந்து காடுன்னு வச்சுக்கலான்னா
நீங்கள் கடவுள் தான். இந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் காலையில் ஒரு நாளை தொடங்கும் போது உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிறது இல்லை உங்களுக்குள்ளே யோசித்து பார்க்குறது கூட ஒரு வகையில் அந்த நாளை வந்து ரொம்ப ரொம்ப நேர்மறையாக பார்க்குறதுக்கான உதவிகளை செய்யலாம். இது கைண்ட் ஆஃப் செல்ஃப் டாக் தான். இதை ஃபேக்காக பண்ணாமல் நீங்கள் செஞ்ச ஒரு சில விஷயங்களை யோசிச்சு பாருங்கள். 1-2 நாள் இதை உங்களுக்குள்ளே சொல்லி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா போக போக வந்து உங்களுக்கு இது வந்து பை டிஃபால்ட்டாக நான் அப்படி தான் அப்படின்றத நீங்கள் நம்புவீங்க. அடுத்தவங்க சொல்லணும், சூழ்நிலையை நம்ம காமிக்கணும் எடுத்துக்க மாட்டீங்க. நீங்கள் இது உங்களுக்குள்ள உண்மை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அது உண்மையாகவும் மாற ஆரம்பிச்சிடும். நம்ம எல்லாருமே இங்கே வந்து ஒரு காரணத்துக்காக தான் பிறந்தோம், இல்லை ஒரு காரணத்துக்காக தான் வாழ்கிறோம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க அந்த காரணம் அப்படின்றது சந்தோஷம் மட்டும்தான். ஸோ வாழ்க்கை ரொம்ப எளிதானது. எப்பவுமே வந்து ஒரு நாளை தொடங்கும் போது அதில் பெரிய ஏதோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிற மாதிரியும் ஏதோ நீங்கள் பெருசாக செஞ்சிட போகிற மாதிரியும் இல்லாமல் இந்த செல்ஃப் டாக் எடுத்துக்கிட்டு தொடங்குனீங்கன்னா உங்கள் நாளை வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு சந்தோஷமாக அணுக ஆரம்பிப்பீங்க. நன்றி.